ஸ்ரீவித்யா உபாசனை மேற்கொண்டவங்களுக்கு கையிலால பண்ணப்பட்ட இந்த ஸ்ரீ யந்திரம் இங்க வரும்பொழுது 1,00,000 தடவை உரு கொடுத்து வருது. இந்த எந்திரத்தை யார் ஒருத்தர் அவங்க வீட்டில் வச்சிருக்கிறாங்களோ, இந்த எந்திரத்துக்கு யார் ஒருத்தர் கட்கமால அர்ச்சனை, ஸ்ரீ சுத்தம், நசிகம் பண்றாங்களோ, இல்ல இறைவனோட நாமாவளி அர்ச்சனைகள் குங்குமத்தினால பண்றாங்களோ, அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு குறையே இருக்காது. இந்த எந்திரத்தை இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் வேணும்னா இதே மாதிரி இந்த எப்படி பேக்கிங்கில் இருக்கோ இதே மாதிரி நீங்கள் எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு போகலாம். ஸோ இல்லை எப்படின்னா இந்த மாதிரி பேக்கெட்லேருந்து வெளியே எடுத்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு மறுபடியும் இது மாதிரி பேக்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுக்கிடலாம். ஸோ இந்த யந்திரம் வந்து இன்ஃபினிட்டி தன்மை. ஸோ இன்ஃபினிட்டி தன்மைனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சக்திக்கு அளவே கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உலோகம் ஐம்பொன்னில் பண்ணியிருக்கிறோம். அளவிட முடியாத அளவுக்கு இது வந்து அதீத சக்தி உண்டு. ஸோ எந்த கரையும் இதே மாதிரி இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி பார்க்குறதுனா இதில் பாருங்கள் மேலே வந்து இந்த ஊ போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இதுலேருந்து இதுதான் கணக்கு. பிந்துஸ்தானம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரி அம்பாள் இருப்பா. ஸோ சுற்றி எல்லா விதமான தேவதைகளும் இதில் இருப்பாங்க.